أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب أن يبسط له في رزقه وأن ينشأ له في أثره فليصل رحمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சனங்கள் கியாமத்து நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது வைத்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகளிலிருந்தும், அதனுடைய சோதனையிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலங்கள் அவனுடைய அருள் பெற்ற நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும், செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. வயோதிகத்துடைய தீமைகளிலிருந்தும் படுத்த படுக்கையாக போவது விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்ற அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த மனித சமுதாயத்துடைய அந்த வளர்ச்சிகளை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்லுவான்: யா அய்யுஹன் நாசு இத்தகூ ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மூமின்களே என்று சொல்லவில்லை, ஒட்டுமொத்த எல்லா சமுதாய மக்களையும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து சொல்கிறான், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால்
நீங்கள் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து ஒரு ஆண் பெண் ஒரு ஜோடியிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தர்றார். இதன் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குடும்பத்துடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். சொந்த பந்தங்கள் என்பது 2 வகை இருக்கிறது. ஒன்று பெற்றெடுத்த இரத்த உறவுகள், நம்முடைய உம்மா வாப்பா, உடன் பிறந்தவர்கள், இந்த உம்மா வாப்பாவை ஒட்டி உள்ள சொந்த பந்தங்கள், இவர்கள் எல்லாம் இரத்த உறவுகள் என்று சொல்லப்படும். இது ஒரு சொந்தம் நமக்கு. 2வது பந்த உறவுகள். பந்த உறவுகள்னா நம்ம திருமணம் முடிக்கிறோம் அல்லவா, இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சொந்தங்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமண உறவை வேறு ஒரு சொந்தத்திலிருந்து நீங்க எடுத்துங்க, சொந்தத்துக்குள்ளே அதிகமா முடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா புதிய புதிய சொந்தங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக நோக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது. இந்த 2 உறவுகளும் ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இதை எதையுமே நம்ம பகைச்சுக்கிற முடியாது, பகைத்து வாழவும் கூட. இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்லுகிறது. அது ஈமானுடைய அடையாளம் என்றும் சொல்லி தருகிறது. ஈமானுடைய அடையாளம். அல்லாஹை எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு ஈமான், ரசூலை ஏற்றுக்கொள்வது எப்படி ஒரு ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகள், அவருடைய வழிமுறைகளை ஏற்று நடப்பது எப்படி ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அது மாதிரி நம்முடைய உறவுகளை, சொந்த உறவுகளை அல்லது பந்த உறவுகளை இணைத்து வாழ்வது என்பது அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான ஒன்று அது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு என்று சொல்வார்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறானோ அவன் சொந்த பந்தங்களை, அதாவது இரத்த பந்த உறவுகளை அல்லது பந்தத்தின் மூலமாக திருமணத்தின் மூலமாக வந்த அந்த உறவுகளை இணைத்து வாழ வேண்டும். இது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு ஒன்று அது. ஏன்னா சொந்த பந்தம் மனிதனுடைய சந்தோஷத்திற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. சொந்த பந்தம் இல்லாத மக்களை, அதாவது சில பேர்கள் திருமணம் முடிப்பாங்க, குடும்ப உறவுக்காக வேண்டிய திருமணம் முடிப்பாங்க, நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறது, நிறைய அவர்களுக்கு பெரிய குடும்பமாக இருக்கிறது என்றெல்லாம் திருமணம் முடிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஏன்? அது ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டாக்கி தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள், திருமண உறவில், அதாவது சொந்த பந்தங்கள்ல யாராவது அவர்கள் தவறாக நடந்து கொண்டால், அதுல இணக்கம் இல்லாமல் பிணக்குகளோடு நடந்து கொண்டால், நாளை மறுமையில் அதை பற்றி விசாரணை செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொந்த பந்தம் என்ற அந்த ரஹீம் என்று சொன்னால் அந்த சொந்த பந்தம், அந்த உறவு இருக்கிறது அல்லவா, இதற்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் வாதாடுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை, அதாவது சொந்த பந்த அந்த உறவை அவன் சேர்த்து வாழ்ந்தான், இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று அந்த சொந்த பந்தம் என்ற அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றார்கள். அதே நேரத்தில் யா அல்லாஹ், இவன் என்னை அவன் முறித்து வாழ்ந்தான், சொந்த பந்தத்தை முறித்து வாழ்ந்தான், இந்த உலகத்தில் வாழும் போது எனக்கு அவன் மதிப்பளித்து வாழவில்லை, இதனால் அவனுக்கு நரகத்தை கொடு என்று
அது அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதனுடைய சொர்க்கத்திற்கு செல்வதற்கு சொந்த பந்தத்தோடு இணக்கமாக வாழ்வதும் ஒரு காரணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா இது? சொந்த பந்தத்தை அரவணைத்து வாழ்வது, அவர்களோடு உறவு வைத்து வாழ்வது, அவர்களை எந்த கட்டத்திலும் நாம் அவர்களை முறித்து விடாமல் வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட. அதையும் தாண்டி சொர்க்கத்திற்கும் அவனை இழுத்து செல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்கன்னா ரொம்ப யோசிக்கணும். ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னா, சமீப காலமாக இஸ்லாமிய குடும்பங்கள்ல அந்த இணக்கங்கள் என்பது பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. திருமண உறவுகளும் சரி, உம்மா வாப்பாவோடும் சரி, அக்கா தங்கச்சிகளோடும் சரி, அல்லது ஒரு குறுகிய எண்ணங்கள், சகிப்புத்தன்மை இல்லாமல், சகிச்சு போகக்கூடிய அந்த தன்மைகள் இல்லாமல், சரி பரவாயில்லை அப்படியே ஒரு விதமா, அதாவது இணக்கமாக போகக்கூடிய அந்த தன்மைகள் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் ஒரு குரோத சிந்தனையோடு, எதற்கென்ன ஹெட்வைட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை இன்னைக்கு அதிகமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால அதை பாதிக்கப்படக்கூடிய அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாகுகிறார்கள். மன அழுத்தம் ஆளாகி நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு அதனை சீரழிந்து போகிறார்கள். சில பேர்களை கபருக்குழிக்கும் அது போய் சேர்த்து விடுகிறது. சிறு சிறு வயதுகளிலே கபருக்குழிக்கு போகுவதற்கு பின்னணியில் எழுதுகிறார்கள். குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாக போகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சந்தோஷமான உறவுகள் இல்லை. உம்மா வாப்பாவுக்கு மத்தியில சந்தோஷமான உறவுகள் இல்லை. வாப்பா அதாவது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில ஒரு நல்ல நெருக்கம் இல்லை. இன்னைக்கு ஒரு பையன் அப்படி போய்கிட்டு இருந்தான். என்னடா வீட்டுல நீ ஓதுனியா கொண்டியா அப்படின்னு கேட்டா, நான் வீட்டுல ஓதுறதே இல்லை அதற்கு அப்படின்னா. ஏண்டா, கொஞ்ச நாளா எனக்கு எங்க உம்மாவுக்கு சண்டை, நான் பேசுறது இல்லை. எப்படி போறான் பத்தியெல்லாம். என்ன வயசு இருக்கும்? ஒரு 7, 8, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும். இந்த வயசுலேயே அவனுடைய மனோநிலைகள் எப்படி மாறுகிறது பாருங்க. நான் ஓதுறது இல்லைங்கிற வீட்டுல ஓதுறது இல்லை, எங்கட பள்ளிக்கும் வர்றதில்லை, இப்படி வர்றதில்லை, வீட்டுல அம்மாட்ட ஓதிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா ஒரு காலத்துல. சரி என்னடா அம்மாட்ட ஓதுங்க, 30 நிமிஷம் போட்டாச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நேரம் நான் ஓதுறது இல்லை. ஏண்டா, அம்மாவோட சண்டை பேசுறது இல்லை. எப்படி மாறுறான் பாருங்க. நம்ம இந்த புத்திகள், இந்த சிந்தனைகள், இந்த குணங்கள் இன்னைக்கு அதிகமாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அது ஆண் பிள்ளைகளிடம் அதிகமாக இருக்கிறது, பெண் பிள்ளைகளிடம் அதிகமாக இருக்கிறது. சகிப்புத்தன்மைகள் இல்லை, சகிப்புத்தன்மைகள் இல்லை. இன்னைக்கு சகிச்சு போகக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவங்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய குடும்பத்துல தாங்க சண்டை இல்லை? யாருடைய குடும்பத்துல இல்லை? சண்டை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தால் எம்பெருமானார் அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமே. ஆனால் அவர்கள் குடும்பத்திலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறது. 1 மாச காலம் பெண்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு கோபித்துக் கொண்டு பள்ளிவாசலிலே போய் தங்கியிருந்தார்கள். 1 மாத காலம். யாராவது பெருமானாரிடத்தில் சண்டை செய்ய முடியுமா? யாராவது கோபித்துக் கொள்ள முடியுமா? எந்த சஹாபாக்கள் யாராவது ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கோபித்துக் கொண்டால் அவனுக்கு தான் நஷ்டம். அவனுடைய ஈமான் போய்விடும். அவன் நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான். யாரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. சமிஅனா வ அத்தானா, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நாயகம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு முடிவை எடுத்து விட்டால்
அதற்கு மாறு கருத்து சொல்வதற்கு எந்த மூமினுக்கும் எந்த மனிதனுக்கும் அருகதை இல்லை என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட குணசீலர் அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெண்கள் குடும்பத்திலே அந்த பிரச்சனைகள் கசப்புகள் வந்தது, கோபித்துக் கொண்டு போனார்கள் என்று சொன்னால் எல்லா குடும்பத்திலும் இது வரதாங்க செய்யும். குடும்பம் என்று சொன்னால் வரத்தான் செய்யும். குடும்பம் என்று சொன்னால் வரத்தான் செய்யும். அதை சரிகட்டி சகித்து அது அப்படியே கட்டும் காணாமல் போவதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கும் ஒரு குடும்ப தலைவிக்கும் அழகு. அப்பொழுதுதான் குடும்பத்தை சுருக்கம் வரை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை ஆணித்தனமாக சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே கோபித்துக் கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கும் போது சொன்னான், அல்லாஹ் சொன்னான், யா நபியே, அவர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை தலாக்கு விட்டு விடுங்கள். அவர்களை விட மூமினான, ஆலித்தான, சையிபான, பாக்கியமான, அதாவது விதவி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் மூமினான பெண்ணால் தொழக்கூடிய எல்லா அந்தஸ்தும் உள்ள வேறு பெண்களை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தலாக்கு விட்டு விடுங்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கு விடலையே. அந்த மனைமார்களோடு தான் சேர்ந்து இருந்தார்கள். அப்ப எவ்வளவு சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலே பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பான தீர்வு இருக்கிறது. அதனுடைய தீர்வு என்னவென்று சொன்னால் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு போகுவதுதான். அதுதான் உறவுகளை பேணக்கூடிய ஒரு பக்குவம். அது உறவுகளை அப்பொழுதுதான் கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க முடியும். திருமண பந்தம் என்பது ஒரு சாதாரணமான உறவாது. திருமண உறவு என்பது சாதாரணமான ஒரு உறவாது. அது சொர்க்கத்திலும் கொண்டு போய் சேர்க்கும் உறவு அல்லவா அந்த உறவு. தாய் தகப்பன் உறவு என்பது எப்படி சொர்க்கத்தில் போய் சேர்க்குமோ அது மாதிரி திருமண உறவு என்பது அதுதான் சொர்க்கத்திற்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறவுகளில் ஒரு உறவாக இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் ஆணித்தனமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு அதாவது இந்த மாமனார் மாமியார் என்று சொன்னால அந்த மருமகனுக்கு ஒரு விதமான ஒரு எப்படின்னா, அதாவது மூணாந்தர நாலாந்தர மக்கள் மாதிரி, மக்கள் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, மாமியா வீட்டுல போய் சாப்பிடுறான் அப்படிம்பாங்க. மாமியா வீட்டுல போய் சாப்பிடுறான் வெக்கம் கட்டவன், உழைக்க தெரியாதவன், முதுகு வளையாதவன் அப்படிலாம் திட்டுவான். நம்மால் பார்த்திருக்கீங்களா? மாமியா வீட்டுல போய் சாப்பிடுறது அவ்வளவு கேவலமா பேசுவான் நம்மால். அடே, சாப்பிடக்கூடாது என்றும் இஸ்லாம் சொல்லல, ஒரேடியா போய் உட்கார்ந்து கொண்டு இஸ்லாம் சொல்லல. மாமியார் என்பது உன்னுடைய அடுத்த தாய் தகப்பனது, இன்னொரு தாயின் தகப்பனது. உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எந்த உறவு இருக்கிறதோ, எந்த உரிமைகள் இருக்கிறதோ, அதே உரிமையை உன்னுடைய மாமனார் மாமியாவுக்கும் இஸ்லாம் கொடுக்கிறது. அந்த வீட்டில் போய் அவருடைய கையில் மனமால் சந்தோஷமாக ஏன் சாப்பிடக்கூடாது? இஸ்லாம் தடுக்கவில்லையே. சரி, அதே நேரத்தில் நல்ல பிள்ளைய கவனிக்கிறான். அதான் மருமகனை மாமனார் மாமியார் நல்லா கவனிக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் இந்த மருமகன் கொடுத்துட்டா, இந்த மருமகனுடைய உம்மாமார் இருக்கிறாள், அவளுக்கு வரும் பாருங்க அந்த குரோதம், அப்படியே அள்ளி கொண்டு போய் கொடுக்குறான். எண்ணத்தை ஒழிச்சு கொண்டு போய் கொடுக்குறான்னு தெரியலை. வெளிநாட்டிலேருந்து வரும்போது நமக்கு ஒரு பெட்டி, அவளுக்கு ஒரு பெட்டி, மனைவிக்கு ஒரு பெட்டி. ஏன் கொடுத்தா என்ன? உன்னுடைய வாரிசை அவளுடைய மகள் தானே உனக்கு பெற்று தந்தால், வேற யார் உனக்கு பெற்று தந்தது? உம்மா நீ பெற்றுக் கொடுக்க முடியுமா? தங்கச்சி பெற்றுக் தர முடியுமா? அக்கா பெற்று தர முடியுமா? அவள் தானப்பா பெற்று தந்தால் அந்த உம்மா அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்தா என்ன குறைஞ்சு போற? ஒன்று தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது, என் மனைவியுடைய உம்மாவை, என் மனைவியுடைய அதாவது மாமியாவை எந்த காலத்திலும் நான் திருமணம் முடிக்க முடியாது. என் மனைவியை நான் தலாக்கு விட்டாலும் சரி, என் மனைவி மூத்தா போனாலும் சரி, அல்லாஹ் காப்பாற்ற 2000 தரட்டும், யாராக இருந்தாலும் சரிதான்.
எந்த காலத்திலும் என் மனைவியை நான் திருமணம் முடிக்க முடியாது. ஏன்? உம்மாவுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, உம்மாவை எப்படி திருமணம் முடிக்க முடியாதோ அது மாதிரிதான் மாமியாரையும் திருமணம் முடிக்க முடியாது. ஏன் அந்த சிந்தனை இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு வரமாட்டேங்குது? அந்த இளைஞர்களுடைய பெற்றோர்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதனால் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா? கபூர் குடிக்கும் வரை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த பிரச்சனைகளுடைய அழுத்தம் யாரும் யோசிப்பதில்லையே. உட்கார்ந்து பேசுவதற்கு யாரும் கொண்டு வர மாட்டாங்கிறாங்களே. இவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா இது? திருமணம் வருந்த உறவு என்பது அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருவான். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? وهو الذي خلق من الماء بشرا. அல்லாஹ் சொல்றான், அவர் யாரு தெரியுமா? அவர் யாரு தெரியுமா? மனிதர்களை தண்ணீரால் படைத்தவன், ஒரு துளி தண்ணீரால் படைத்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், فجعله نسبا وصهرا. உங்களுக்கு அதாவது குடும்ப உறவையும் வாப்பா அம்மா உறவையும் தந்ததும் அவன் தான், திருமண உறவையும் தந்ததும் அவன் தான், சம்பந்தி உறவையும் சந்தது அவன் தான். நாம் நினைச்சா நம்முடைய இந்த பொண்ணை இஷ்டப்பட்ட பொண்ணையில நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னா யாரும் போயிட முடியாது. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க, அமையாது, எங்கே பொண்ணு அமைய போய். நான் ஆசைப்பட்ட பொண்ணை யாரும் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் நாடனும், அல்லாஹ் நாடிய பொண்ணை தான் நான் திருமணம் முடிக்க முடியும். ஏனென்றால் திருமண உறவு என்பதை ஏற்படுத்தி தருவது அந்த ரப்புடைய கையில் இருக்கிறது. ஏன் அந்த வீட்டிற்கு நான் போகக்கூடாது? அந்த வீட்டில் ஏன் நான் சாப்பிடக்கூடாது? அந்த குடும்பத்தை ஏன் நான் கொண்டாடக்கூடாது? இதில் என்ன வருத்தம் இருக்கிறது பெற்றோர்களுக்கு? இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அந்த உறவுகள் அல்லவா? அந்த உறவுகளை நான் சரியாக பேண வேண்டும். நாளை மறுமையில் எனக்கு கேள்விகளுக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் ஆணித்தனமாக சொல்லுகிறது. எங்கையாவது யாராவது உலகத்தில் எந்த ஒரு அரசனாவது யாராவது நான் மாமனார மெய்காப்பாளராக ஆக்கியிருப்பாங்களா? பாடி கேட்ஸ், அதாவது வலது கை என்று சொல்வார்கள் அல்லவா? அதாவது இன்றைய காலத்தில் சொல்ல போனால் அமைச்சராக யாராவது ஆக்கிட முடியுமா? மாமனார அமைச்சர் ஆக்கிட முடியுமா? மாமனார அமைச்சர் ஆக்கினா முட்டிச்சு வாப்பாவோட வீட்டுக்குள்ள போக முடியாது. அடே உனக்கு கண்ணுக்கு மாமனார் தான் தெரிஞ்சாடா, உனக்கு மாமனார் தான் தெரிஞ்சாடா. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பிடித்தார்கள், இடது கையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிடித்து சொன்னார்கள், வானத்தில் அல்லாஹ்வுக்கு எப்படி ஜிப்ரீலும் மீகாயிலும் இருக்கிறார்களோ அது மாதிரி எனக்கு பூமியில் அபூபக்கரும் உமரும் இருக்கிறார். ரெண்டு பேரும் மாமனார். மருமகன் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போறாங்க. உஸ்மானும் அலியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமக பிள்ளை அடுத்த கட்டத்து, மூணாவது கட்டம், நாலாவது கட்டத்திற்கு தான் போறாங்க. முதல் கட்டம், இரண்டாவது கட்டம் மாமனாரை முன்னிறுத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அந்த திருமண உறவு என்பது ரொம்ப முக்கியமான உறவு, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான உறவு. அது இல்லை, சரியாக இல்லை என்று சொன்னால் மனிதனை மிகப்பெரிய நோய்க்கு ஆளாக்கப்படுவான், அல்லது கபருக்குழியில் கொண்டு போய் சேர்த்து விடும், சீக்கிரமாக சேர்த்து விடும். அதை விலக்கிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவை சரியாக, அதாவது குடும்ப உறவையும் சரியாக பேணினார்கள், திருமண உறவையும் சரியாக பேணினார்கள் என்பது குர்ஆனும் ஹதீஸும் ஆணித்தனமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இதெல்லாம் யாரு பின்பற்றலாம்? நீ எவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள ஓடிதான், மாமனார் விட்டு கொடுத்துட்டான், மாமனார் அப்படி செஞ்சான், என்னென்ன பிரச்சனை, என்ன நடந்த கிடப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க, உனக்கு நீண்ட ஆயுள் வாழணும்னு ஆசை இருக்குதா? நீண்ட ஆயுள் வாழணும்னு ஆசை இருக்குதா? அல்லது நோய் இல்லாமல் வாழணும்னு ஆசை இருக்குதா? நிறைய செல்வத்தோடு வாழணும் ஆசை இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகால மரணம் ஏற்படக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகால மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய சொந்த பந்தங்களை நீ அரவணைத்துக் கொள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் சர்ரஹு அன் யமுத்த லஹு ஃபீ உம்ரிஹி வ யுஸிஅ லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யத்ஃபு அன்ஹு மைத்தக ஸூய்.
அவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று யார் ஆசைப்படுவார்களோ, நிறைய செல்வம் வேண்டும் என்று யார் ஆசைப்படுவார்களோ, அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று யார் ஆசைப்படுவார்களோ, சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் யத்தகில்லாஹ வல் யஸ்ல் ரஹிமஹு, அவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும், சொந்த பந்தங்களை அரவணைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய பின்னணியிலே எழுதுவாங்க, சொந்த பந்தங்கள், அதாவது உம்மா வாப்பாட்ட எவன் சரியா வாழாவிட்டாலும் அல்லது மனைவி மக்கள்கிட்ட எவன் சரியா வாழாவிட்டாலும் கடைசியில் அவனுக்கு அகால மரணங்கள் ஏற்படும், சீக்கிரமாக கபருக்குழிக்கு போய்விடுவான் என்பதை தெள்ள தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை இதனுடைய பின்னணியிலே எழுதுவார்கள் முஹத்திஸீன்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது நம்முடைய உறவுகள் ரொம்ப அழகான ஒரு உறவு, எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது ரெண்டாவது என்ன தெரியுமா, இப்போ உள்ள பிரச்சனையில கணவன் மனைவிக்குள்ளது ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு வைங்களேன், அதை சேர்ந்துட்டோம்னா அதை அப்படி விட்டுறணும், அதை முடிச்சிடணும். அதை திரும்ப ஏதாவது ஒரு நேரத்துல குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அது குடும்ப வாழ்க்கைக்கு அழகா இருக்காது, அது நல்ல விஷயம் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கு சேர்ந்துட்டோமோ முடிச்சு போச்சு, அதை மறந்துடணும். அதை இழுத்து 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 கொண்டு வந்துகிட்டே இருந்தா மனசுல ஒரு கசப்பு ஏற்படும். போன வாரம் ஒரு கல்யாணத்துல ஒரு டாக்டரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் நல்ல மனோதத்துவ நிபுணர் சொல்லுவாங்கல்ல, நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய. அவர் சொன்னார், ஹஸரத், என்கிட்ட வர நிறைய பேர்கள்ல அந்த குடும்ப இல்லற வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடையாத நிறைய தம்பதிகள் இடத்துல வராங்க. அதான் நான் சொல்றேன், இது அசிங்கமான விஷயம் அல்ல, உண்மையான விஷயத்தை நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏன்னா பெண்கள்லாம் இருக்காங்க, இதெல்லாம் போய் அதை பேசுறாங்க நினைக்காதீங்க. ஆனா உண்மையான விஷயம், ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடைய முடியவில்லை. அந்த மாதிரி தான் நிறைய கேஸ் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்தாக அவங்க வாழ்றது கிடையாது. ஏதோ பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. மனம் ஒன்றி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை அடைய முடியும். எப்பொழுது அந்த சந்தோஷத்தை அடையவில்லையோ, ஒரு காலகட்டத்தில் இவன் வேறு ஒரு பெண்ணை பார்க்கிறான், அவள் வேறு ஒரு ஆணை பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகமாக போய் கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஒரு மனம் ஒன்றி வாழ்வதில்லை. ஒரு டாக்டர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னால். நல்ல மனைவிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கணவன் வீட்டுக்குள்ள நுழைந்தால் சந்தோஷப்படுத்துவாள், சந்தோஷப்படுத்துவாள், வேற என்ன சொல்லல, சந்தோஷப்படுத்துவாள். அவள் பார்த்தாலே இவனுக்கு எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி போகும் அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான அம்சம், இது ஒரு பெண்ணுக்குடைய முக்கியமான அம்சம். இது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணிடத்தில் சொல்லும் போது சொல்லுவார்கள், உலகத்திலே ஒரு ஆண் யார்கிட்ட வேண்டுமானாலும் தோத்து போக கூடாதுன்னு நினைக்கலாம், யார்கிட்ட தோத்து போக கூடாதுன்னு நினைக்கலாம், ஆனா மனைவிட்ட தோத்து போகணும்னு நினைக்கணும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிட்ட மட்டும்தான் ஒரு ஆண் தோத்து போகணும், அப்பொழுதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் மனைவிட்டையே ஜெயிக்கணும்னு நினைச்ச அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப நினைச்சுக்க, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் என்ற வாசலை நீ மூடிவிட்டாய் என்ற அர்த்தம் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை இடத்துல நடந்திருக்கு அந்த மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசம் வீட்டுக்கு வெளியில போய் இருந்துட்டு உள்ள நுழையிறாங்க. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, எப்படி பாருங்க, இதான் அந்த சண்டையை அப்பவே மறந்துடணும், முடிஞ்சு போச்சு. கேட்டாங்க, நாயகமே ஒரு மாசம் வரக்கூடாதுன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, 29 நாள்ல நீங்க வந்துட்டீங்கன்னு ஆயிஷா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா சண்டை அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, என்ன நாயகமே ஒரு மாசம்ல எங்களை கோச்சுக்கிட்டு புரண்டு போனீங்க, 29வது நாள்ல நீங்க வந்துட்டீங்களே, என்ன காரணம்? அவங்களுடைய அறிவு அப்படி இருந்துச்சு. நாயகம் எதை செய்தாலும் சரியாக செய்வார்கள், அது அறிவுபூர்வமாக இருக்கும் என்று, அது ஒரு சட்டமாக மாறும் என்று. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மாதம் என்பது 29 நாளும் இருக்கலாம், 30 நாளாகவும் இருக்கலாம் என்று சொன்னார். இப்படிதாங்க வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கணும். வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கணும். காலையில சண்டை, நைட்டு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, ரெண்டு சேர்ந்துடணும். இதுதான் வாழ்க்கை.
என்பதை நாணித்தனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதுல அப்படியே போய்கிட்டே இருக்கு வைங்கள. பாதிக்கப்படுறது எத்தனை யாரு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய பிள்ளைகள், உன்னுடைய ரத்தம், உன்னுடைய உறவு, அது அந்த உறவுகள் அனாதையாக போகிறது அல்லவா? அதுக்காக வேண்டி தன்னை மாத்திக்கிற வேண்டும் அல்லவா? ஏன் மாத்த அந்த சிந்தனை வரமாட்டேங்குது நம்மளுக்கு. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசிக்கொண்டே போனா நிறைய பேசலாம். நம்முடைய திருமண உறவு, அதாவது சொந்த பந்தம் உறவு, நம்முடைய இரத்த உறவு, பெற்றோர்களுடைய உறவுகளும் சரி, நம்முடைய நிக்காஹ் சம்பந்தமான உறவுகளும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தது. அந்த உறவை பற்றி நாளைக்கு மறுமையில் கேள்விகளுக்கு இருக்கிறது. அந்த உறவோடு நாம் சரியாக வாழ வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உறவுகளை நிறைய ஒரு சந்தோஷத்தை தந்து நாளை மறுமை நாளையில் அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கியது புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com